வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாதாபுரம், செல்லப்பிள்ளையார்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் எலுமிச்சையானது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த எலுமிச்சையானது இப்பகுதியில் கடையம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல விளைச்சலை கொடுத்திருந்தாலும் அந்த எலுமிச்சைக்கான விலையானது போதிய அளவு கிடைக்கவில்லை என விவசாயிகளுக்கு தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் தற்போது அந்த கடந்த ஆண்டு இதே காலங்களில் எலுமிச்சையானது ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய் வரை சென்றது. தற்போது வெறும் 40 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து செல்லப்பிள்ளையார் குளத்தை சேர்ந்த விவசாயி நம்முடைய கூறுவதை பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ எலுமிச்சை எப்படி சாகுபடி பண்ணுறீங்க? இப்போ ரேட் எப்படி இருக்குண்ணா? வணக்கம். என் பேர் சர்க்கரை குமரன். நாங்கள் 3 தலைமுறையாக எலுமிச்சை சாகுபடி செஞ்சுட்டு வரோம். எங்கள் தாத்தா, அப்பா, அதுக்கடுத்தால நான், அண்ணன், இவ்வளோ பேரும் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக குடும்பத்தோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மட்டும் சுமார் ஒரு 20-30 ஏக்கரில் நாங்கள் எலுமிச்சை ஆர்கானிக்காக ஒருங்கிணைந்த வேளாண்மைப்படி ஃபுல்லி ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எலுமிச்சை 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கு வரும். அந்த 4 வருஷமும் பிள்ளையை பாதுகாத்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3 களவெட்டு வெட்டணும், 2 திருப்பு உரம் வைக்கணும். ஆள் தட்டுப்பாடுலேயும் கூலி அதிகமாக கொடுத்தோம். இவ்வளோ வேலையை பார்த்து நாங்கள் ரொம்ப கண்ணு கருத்துமாக பாதுகாத்தா தான் எங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அப்போவும் போன வருஷம் இதே டைம் எங்களுக்கு 200 ரூபாய்க்கு விற்ற எலுமிச்சம்பழம் இப்போ மழை செழிப்பு. அதனால் எல்லா பக்கமும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல காய்ப்பு. விவசாயிக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி, அதிகமான காய்ப்பு. ஆனால் அதுக்குரிய ரேட்டு எங்களுக்கு இல்லை. இப்போ 40 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, 40-45 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. போன வருஷம் இதே டைம் 200 ரூபாய்க்கு போச்சுது. இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சில சமூக வலைதளங்களில் சில விஷமிகள் வியாபாரிங்க பேரில் 30 ரூபாய்க்கு போகுதுன்ட்டு அவங்க ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, அது ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் பாஸ்ட்டாக பரவி கேரளா அவங்க வியாபாரிகள் என்ன செய்தாங்கன்னா, 30 ரூபாய்க்கு தானே போகுது, எங்களுக்கு 25 ரூபாய்க்கு தாங்கங்க. அப்போ 50 இருக்கக்கூடிய ரேட்டு எங்களுக்கு 30க்கு வந்துட்டு இப்போ ஒரு 3 நாளாக. அதனாலே ரொம்ப பாதிக்கப்படுதும். அதனால் தகுந்த ரேட்டு கிடைக்கணும். அப்போ தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு மட்டுமே ஒரு 30 ஏக்கரில் இப்போ 2 மாதத்துக்கு முன்ன வர 10 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கோம். நாங்கள் இதுக்கு ஃபுல்லாக கடன் வாங்கி, விவசாய குடும்பம் தானே, கடன் வாங்கியோ இல்லை பெரட்டியோ இல்லை கையில் இருந்த இருப்புகளே ஃபுல்லாக எலுமிச்சைக்காக செலவழிச்சிட்டோம். இந்த ஏப்ரல் மே மாதம் தான் எங்களுக்கு சீசன். அந்த மாதத்தில் தான் நாங்கள் அதுக்குடைய ஈல்டு எடுக்க முடியும். ஆனால் இப்போமே 40 ரூபா 50 ரூபாய்க்கு போச்சுன்னா அந்த ஈல்டை நிச்சயமாக எடுக்க முடியாது. அந்த செலவழிச்ச ரூபாயை கூட எங்களால் எடுக்க முடியாது. இன்னும் அதுக்கு இடத்துல நாங்கள் செலவழிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் உள்ள. அதனால் தயவு செய்து தமிழ்நாடு அரசு கடையம் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஒரு 2000-3000 ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி பண்ணாங்க. இன்னொன்று, கடையம் எங்கள் ஒரு பழத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால், புளியங்குடி பழம் மற்ற பழங்களோட எங்களோட எலுமிச்சம்பழம் தோல் திக்னஸாக இருக்கும். சிட்ரிக்கோட அமிலத்தன்மை காரமாக இருக்கும். ஒரு 10 நாள் வச்சுருந்தாலும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு செல்லப்பிள்ளையார்களும் கடையம் சுற்றுவட்டார பழம் ரொம்ப டாப்பாக இருக்கும். அதனாலே வியாபாரி இங்கேருந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதனால் தமிழக அரசு என்ன பண்ணணுன்னா, ஒரு குளிர்சாதன கிட்டங்கி ஏதாவது ஒன்று கடை ஏரியாவில் ஒன்று அமைச்சு தந்தால் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு எப்படியாவது ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைத்து தந்தால் எங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரேட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வச்சு மக்களுக்கும் ரொம்ப ரேட்டு கூடியும் கூடாமையும் பயனுள்ளதாக இருக்கும். இதை மட்டும் தயவு செய்து பணிவன்புடன் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரைட்ண்ணா. இப்போ போன வருஷம் எலுமிச்சை இப்போ உங்களுக்கு விளைச்சல் எப்படி இருந்து, இந்த வருஷம் எப்படி இருக்கு? போன வருஷம் இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது விளைச்சல். ஆனால் கொஞ்சம் நாங்கள் செலவழிச்ச ரூபாய் எடுத்து நாங்களும் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எங்கள் பொருளாதார தரத்துக்கு கொஞ்சம் ஈக்குவலாக விவசாயி தப்பிச்சு நல்லா வந்தோம். ஆனால் இந்த திருப்பி விளைச்சல் கொஞ்சம் அதிகம். ஆனால் ரேட்டு ரொம்ப தலைகீழாக போனோன்னு எங்களால் எப்படி சமாளிக்க முடியும்னு எங்களுக்கே பயமாக இருக்குது. இன்னும் 3-6 மாதம் இன்னும் ஒரு திருப்பி இன்னும் மறுபடியும் வெட்டணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் புல்லு களை எலுமிச்சிக்க வர விடாமல் வெட்டிக்கிட்டே இருக்கிட்டே இருக்குது. இன்னும் மறுபடியும் உரம் வைக்கணும். நாங்கள் யாருக்கனவே செலவழிச்ச ரூபாயை கூட இன்னும் எடுக்க முடியலை. இன்னும் அதுக்கும் பிறகு நான் இன்னும் எலுமிச்சிக்கு செலவழிக்கிட்டே இருக்குது. அதான் என்ன பண்ணணும், எங்களை மாதிரி விவசாயிகள்லாம் ரொம்ப மன குமுறலாக இருக்காங்க. ஒரு குளிர்சாதன கிட்டங்கி கூட நம்ம கடையம் பகுதியில் எதுவும் இருந்துன்னா நாங்கள் ஸ்டாக் வச்சு கூட ஒரு சராசரியாக ஒரு 60 ரூபா ரேட்டுக்கு வரும்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பாதிக்காது. விவசாயி எங்களுக்கு ரொம்ப பாதிக்காது. கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் செல்ல வேண்டோம். ரைட், ஓகே, தேங்க்ஸ். ஏற்கனவே இவர் தெரிவித்தது போல் இப்போ நமது கடையம் பகுதியில் முக்கியமாக குளிர்பதன கிடங்கி எலுமிச்சை வியாபாரிகளுக்கு தேவைப்படுகிறது. இதன் மூலம் நாங்கள் அந்த வருமானத்தை ஈட்டிக்கொள்வோம் என தெரிவிக்கின்றனர்.